ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரைகர் vlogs. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ராப்பரான கெட் ரெடி வித் மீ அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து ஐ எம் வெரி ரேர் ஸ்கின் கேர் பர்சன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு லிப்ஸ்டிக்கும் ஒரு காஜல் மஸ்காரா இருந்தால் போதுன்ற மாதிரி தான். பட் மை சிஸ்டர் இஸ் ஷோ இன்டு ஸ்கின் கேர் மேக்கப் அந்த மாதிரி தான். அவங்க வந்து ஸ்கின் கேரில் கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஐ எம் கைண்ட் லிப்ஸ்டிக் ஒன்று இருந்தால் போதும்பான்ற மாதிரி தான். ஸோ இது ஒரு ரேண்டம் டே தான், பட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி இதை ஷூட் பண்ணணும், நான் vlog-ஆ எடுக்கணுன்ற பிளான். நாங்கள் இப்போ இருக்கிற இந்த வீடு வந்து அப்படி ஒரு ஹீட், அந்த எந்த அளவு ஹீட்னா நம்மளுக்கு வந்து டெய்லி ஒரு வேலையுமே செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அப்படி ஒரு ஹீட்டாக இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி கொஞ்சம் எழுமினதே லேட் தான். ஸோ டீ குடிச்சிட்டு ஒரு ஷார்ட் டீச் தான், லைக் ஒரு பஞ்ச் கைண்ட் சீன் தான். ஸோ அதை முடிச்சுட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்படி தான் இருந்துச்சு வெளியில். அந்த ஒரு வெயில் ஆக்சுவலி, அதாவது எப்படின்னு சொன்னால் ஜீன்ஸ் போட்டால் கூட நமக்கு அப்படி ஒரு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, ஏதாவது ஒரு கொட்டன் சட்டையை போட்டு போயிடலாமான்ற அளவுக்கு அந்த வெயிலும் அதுதான். நான் பாருங்கள், எப்போ பாரு ஃபேஸ் அப்படியே தொடச்சி தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இது. ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப ஒரு மூவி பார்க்குறவளா தான். பட் நான் இதெல்லாம் ரிவ்யூ பார்த்து தான் பார்ப்பேன் அப்படிலாம் இல்லை. ஸோ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கலான்னு தான் நான், என் ஃப்ரெண்ட் அப்புறம் சிஸ்டர் வந்து அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு ஈரோஸுக்கு வரேன். ரொம்ப வருஷம் ஈரோஸுக்கு வந்து நான் போகும்போது ஒரு 2 minutes மாதிரி மூவி ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. நான் சொல்கிறேன், ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இந்த படம் அவ்வளோ ஒரு ஹோல்சமான படம். இது வந்து நான் ரிவ்யூ ஸ்பாய்லர் அலர்ட் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தனியாக போகிறீங்களா போய் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்களா போங்க, ஃபேமிலியாக போகிறீங்களா போங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சீனும் ரொம்ப ஹோல்சமாக, அந்த எக்ஸ்ட்ரா ட்ராமாலாம் இருக்காது. ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஒரு கோர் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி கைண்ட், கைண்ட்னஸ் காஸ்ட் நத்திங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். இமோஷனல் சீன்லாம் அவ்வளோ கனெக்ட் ஆகும். அந்த படம் முடிஞ்சு எழும்பி வரும்போது ஒரு நல்ல ஒரு ஹோல்சம் ஃபீலாக நமக்கு இருக்கும். அப்படி ஒரு சினிமா வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். இது ஒரு நல்ல ஒரு சினிமா, நல்ல ஒரு கதை. ஸோ எனக்கு இதை சொல்லணும். அந்த டே அழகாக்குனதில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் வெளில வந்து கூட நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம். அதில் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து சில சீன்ஸாக இருக்கட்டும், ஈவன் சிம்ரன் அவங்க டக்டிங்காக இருக்கட்டும், அந்த சின்ன பையன் டக்டிங், சசிகுமார்ட ரீசெண்ட் டைம் ஸ்கிரிப்ட் சூஸிங், இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே வந்தோம். ஸோ வந்துட்டு வெளியில் வரும்போது ஒரு 3 o'clock அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை பற்றி தான் கொஞ்சம் பேசிகிட்டே வந்தோம். வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இந்த ஏரியாவில் ஒரு கஃபே, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு கஃபே உனக்கு போகணும்னு இருந்துச்சு. நாங்கள் ஒன்ஸ் அங்கே போனோம், பட் அது க்ளோஸ்ட் அந்த நாள். ஸோ இது ஒரு 5 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். சரி, ஓகே, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இது வந்து ஸ்டஃபர்ட் அவென்யூவில், பாமன் கடை கிட்ட பண்ண அந்த இடத்துல இந்த கல்ரோன்னு சொல்லி ஒரு கஃபே. எல்லாரும் இது போயிருப்பாங்க, இது புது கஃபே அப்படின்லாம் இல்லை. பட் யாரும் போனதில்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பட்ஜெட் இன் சென்ஸ் மீன் ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு 650 rupeesலேருந்து திங்ஸ் இருக்கும். அழகான ஆம்பியன்ஸ், ரொம்ப ஒரு வார்ம் டவுனில் தான் வந்து ஃபுல் கஃபேயுமே இருக்குது. ஒரு டல்ன்னு சொல்ல முடியாது, ஒரு வார்ம் டவுன்னு சொல்லலாம். ஒரு ஆன்டிக் வைப்பில் அந்த மாதிரி தான். அங்கே போயிட்டு ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் டோலி, இவங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது இருக்கும்ல, அந்த ஒரு சில ஆக்களோட நம்ம நிறைய டாபிக் பற்றி பேசலாம். இதுதான் அப்படின்னு கிடையாது, நிறைய டாபிக் பற்றி பேசலாம். அதுக்கும் அவங்க வந்து ஒரு டீப் கான்வர்சேஷன் பண்ணும்போது அந்த ஒரு டைம் எனக்கு ஒரு குவாலிட்டி டைம் தான் எப்பயுமே. ஸோ வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, நாங்கள் வந்து சாண்ட்விச் 2, இது வந்து ஒரு டீ, இது வந்து யாரா டீ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அது 350 rupees. இது பீச் டீ, அப்புறம் வந்து ஒரு 2 சாண்ட்விச் மாதிரி. சாண்ட்விச் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. கொய்சம்பர் சீஸ் அண்ட் சாசேஜ் சாண்ட்விச், அது நல்லா இருந்துச்சு. மற்றது வந்து எக்ஸ், அது ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பட் டீ வந்து எப்படின்னா வந்து ஓகே, நார்மல் டீ தான் அது, பட் சாயம் வந்து சரியான கம்மி. ஸோ ரொம்ப ஒரு பால், அந்த பால் மனம் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். பட் குடிக்கலாம், ஷேர் பண்ணி குடிக்கலாம். பட் அந்த நீங்கள் ஸ்ட்ராங் டீ, ஒரு சாயம் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கிற ஆள்னா உங்களுக்கு அந்த டீ செட் ஆகாது. பீச் டீ வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு பெருசாக அந்த பீச் டீ வந்து செட் ஆகுது. பட் மற்றபடி அந்த ஃபுட் அண்ட் டீ வந்து ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தோம்.
அது படமாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் நடக்கிற சில விஷயங்கள், புக்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்ததுன்னா நானும் அந்த என் ஃப்ரெண்ட் இருக்காங்கள ஷீ இஸ் வினோ அண்ட் அவள் வந்து ரொம்ப ஃபுட் வந்து நல்லா ஃபுட் சூஸ் பண்ணுவாள். நான் ஒரு இதில் கூட போட்டுருந்துருப்பேன். நான் வந்து அவ்வளோ ஈஸியாக யாரோட ஃபுட் சாய்ஸும் வந்து நம்பி வந்து போக மாட்டேன். பட் நான் வந்து பிளைண்டாக அவள் சூஸ் பண்ணால் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிளைண்டாக நம்புவேன். அவளோட ஃபுட் சாய்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா சமைப்பாள். நல்லா சாப்பாடை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற ஆக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியல. அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லிட்டில் திங்ஸ், பட் இட்ஸ் நாட் லிட்டில் திங்ஸ்ன்ற மாதிரி தான். ஸோ அது அப்படியே வந்து அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு அவசர க்ரோசரி பிக்கப்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தெஹிவலையில் வந்து எம்கேபி அங்கே. ஸோ அங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் ஓகேப்பா. என்னென்னா கொஞ்சம் அந்த வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ஜெல்லி ரொம்ப பிடிக்கும். அது சரியான விருப்பம் எனக்கு அந்த ஜெல்லி. அதை அங்கே கண்டது ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ போனது என்னமோ அந்த பாருங்க, நான் வந்து அந்த கார்ட் கூட எடுக்காமல் ஒரு சாமான் தானேன்னு சொல்லி பெருமை போகிறது. அப்படியே போயிட்டு எனக்கு கொஞ்சம் அரிசி ஒரு 1/2 கிலோ மாதிரி தான் வாங்க வேண்டியிருந்துச்சு. எல்லா அரிசியும் கொஞ்சம் பார்த்துட்டு நிறைய அரிசி வெரைட்டி இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் நிறைய அந்த அரிசி வெரைட்டி அப்படியெல்லாம் கம்மி. இதில் வேறு என்னோட உடன்பிறப்பு வந்து மாப்பிள்ளை சம்பா இந்த இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. விலையை பார்த்துட்டு என்னப்பா நாங்கள்லாம் இன்னும் அவ்வளோ எல்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டுன்னு சும்மா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம். குதிரைவாளி, சாமை, தெனை, மாப்பிள்ளை சம்பா அரிசி. நீங்கள் யாராவது தேடுறீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. தெஹிவலையில் இருக்க எம்கேபி சூப்பர் மார்க்கெட்டில் அது இருக்குது. ஸோ நான் ஒரு 500 கிராம்ஸ் அரிசி வாங்கிட்டு இந்த பிரெட் ரோல்ஸ் வந்து நம்ம அடிக்கடி வாங்குவோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ பண்ணிட்டுன்னு. ஸோ இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். லிட்டில் லைனில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெனிலா குக்கீஸ்னு சொல்லி ஒரு மாதிரி பட்டரி குக்கியாக தான் இருக்கும். சரியா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டீயோட அல்டிமேட்டாக இருக்கும். 80 rupees அந்த இது. யாரும் டேஸ்ட் பண்ணலன்னா கோ பை அண்ட் ஜஸ்ட் டேஸ்ட் இட். நல்லாயிருக்கும் உண்மையாகவே. அடுத்து எனக்கு இந்த ப்ரிங்கிள்ஸ் சிப்ஸ்னால் ஒரே ஆர்வங்க. எப்போ பாரு எனக்கும் இந்த ப்ரிங்கிள்ஸ் சிப்ஸ்க்கும் இருக்கிற லவ் ஸ்டோரி வந்து ஒரு நெவர் எண்டிங். நானும் பார்க்குறது அப்புறம் வச்சுட்டு வாரது அப்படிதான். ஸோ எனக்கு அந்த சீசி ஃப்ளேவர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து இந்த மஞ்சிக்குமே வந்து நான் நார்மலாகவே வாங்குவேன். அந்த பெரிய பாக்ஸ். இது வந்து புதுசாக இது பண்ணியிருக்காங்க போல். குட்டி குட்டி பைட்ஸ் 50 rupees தான். ஸோ அது நான் அன்னைக்கு தான் அங்கே தான் பார்த்தேன். சரி டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் குல்ஃபி வாங்கலான்னு தான் போனோம். பட் அது ரொம்ப நைட் அகெயின் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது. அதை வச்சா மெல்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டுன்னு சும்மா என்னென்ன புது ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்புறம் இந்த க்ரீம் மாய்ஸ்சரைசிங் ஜெல் இது வந்து நீங்கள் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். பொன்ஸால் இது பண்ணியிருக்க மாய்ஸ்சரைசிங் ஜெல் ஃபார்மில் இருக்கும். என்னை பார்த்தீங்களா, நான் அந்த ஒரு சாமான் எடுக்கணும்னு தானே வாரது உங்களுக்கு. அதனால் நான் என்னமோ கையில் அவ்வளோ சாமானும் ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன்ல அவங்க இந்த ஸ்கின் கேர் அது இதுன்ட்டுன்னு அந்த வேலை தான். ஸோ அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றேன். பிகாஸ் லைட்டாக மழை தூடுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அங்கேயே நின்றுட்டு அகெயின் வீட்டை வந்து தான் நம்ம குக் பண்ணோம். பிகாஸ் கடை சாப்பாடுக்கு அன்றைக்கி பெருசாக மைண்ட் ஒன்று இருக்குல்ல. வீட்டில் வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு மைண்ட் ஒன்று இருக்கும்ல. வீட்டு சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும். ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் அரிசி வச்சுட்டு நெத்திலி பொரியல் அண்ட் பருப்பு கறி அன்றைக்கி அதான் மெனு. எனக்கு அது வந்து ஒரு மாதிரி கிரேவிங்காகவே இருந்துச்சு அப்படி சாப்பிட்ணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் கறி வச்சுட்டு அங்கே பொரியலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேருக்கு இது போதும் இல்லையா. ஸோ வந்து ரொம்ப குயிக்காகவே சமையல் முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த சுட சுட சாதம் அதில் வந்து இப்படி கறி பொரியல் அப்படிலாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது எல்லாருக்கும் அது பிடிக்கும் தான், ஐ நோ தட். பட் அது நம்மளே குக் பண்ணி கொஞ்சம் அப்படியே சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ பருப்பு கறி கொஞ்சம் தான். ஏன்னா எனக்கு ஃபுட் வேஸ்ட் பண்ணலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஹெவி மீல் தான். ஐநோ நைட்டுக்கு இவ்வளோ ஹெவியெல்லாம் கூடாது ஐநோ. பட் எப்பயாவது இருந்துட்டு அந்த கிரேவிங் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. ஸோ இது வந்து அப்பளம் பொரிக்கணும்னு தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் சமைச்சு முடிச்சு டயர்ட் ஆகியாச்சு. ஸோ இதுவே டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு இது கிட்டத்தட்ட இதுவுமே அப்பளம் மாதிரி தான் இருக்கும். இந்த சிப்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த இது ரைஸ் அந்த இது. ஸோ வந்து ஒரு நல்ல ஹோல்சமான ஹோம் குக் மீல். ஸோ இவ்வளோ நேரம் இந்த vlog பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். until that, டாடா, bye bye, take care.